ஸோ பூட்டானுடைய மிகப்பெரிய தொங்கு பாலத்துக்கு இப்போ நம்ம போக போகிறோங்க. அதுக்கு வந்து இங்கேருந்து அப்படியே வாக் பண்ணணும். அது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலையை வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. 185 மீட்டர் நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பாய் வந்து என்ன முழுசாக பண்ண சொல்கிறார். ஏன்னா அவர் வந்து நேபாள்லேயும் சிக்கிம்லேயும் இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காராம். ஸோ நீ போய் உன்னுடைய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண, அதை ஆடியன்ஸும் காட்டு அப்படின்ட்டாரு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் தான் மேக் பண்ண போகிறேன். ஸோ அங்கே காட்டுறேன். பூட்டானில் சில இடங்களில் வந்து வாக் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா வந்து பிளைன்ஸ் மாதிரி இருக்காது, இப்படி இருக்கும். நீங்கள் வந்து தரையில் வந்து சும்மா அப்படியே நடந்து போயிடலாம், ஒரு 20 மீட்டர் 30 மீட்டர் பாருங்கள். இப்போயே காலெலாம் வலிக்குது. ஸ்டார்டிங்கில் அப்படி இருக்கும், போ அப்படியே கொஞ்சம் செட் ஆகிடும். ஆக்சுவலாக இப்போ வந்து புனாக்காவில் தான் இந்த பிரிட்ஜ் இருக்குது. புனாக்கா வந்து அதாவது பாய் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவார், நேச்சர் எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆபத்து நிறைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. பூட்டான்லேயே வந்து புனாக்கா தான் மூச்சு பாருங்கள். கொஞ்சம் ஸ்டெப் தான் ஏறி வந்துருப்போம், அதுக்குள்ளே மூச்சு வந்துருவாங்க. ஏன்னா பிளைன்ஸில் நடக்கிறத விட ஹில்ஸில் நடக்க ரொம்ப கஷ்டம். ஸோ பூட்டான்லேயே இந்த சிட்டி தான் அதிகமாக வந்து வைல்ட் ஃபயர்னால் பாதிக்கப்பட்டது, ஃப்ளட்னால் பாதிக்கப்பட்டது, எர்த்குவேக்ஸ் அதிகமாக வருது. இது எல்லாமே வந்து இந்த சிட்டியில் தான் அதிகமாக நடக்குமா. அதுக்கேற்ற மாதிரி சிட்டியும் பார்த்திங்கன்னா சுற்றி மலை சூழ ஹிஸ்டாரிக்கல் கல்ச்சரோட நல்லா அழகாக இருக்குது. ஆனால் அதே அளவு ஆபத்துகளும் நிறைஞ்சது. ஸோ பார்ப்போம். ஆக்சுவலாக மேலே ஏறி வந்தாங்க, ஏதோ இங்கே வரோம் அப்படியே 2 ரிவரை கிராஸ் பண்ணி அந்த சைடு போயிடலான்னு பார்த்தா இதுவே ஒரு சின்ன கிளைம்பிங் மாதிரி தான் இருக்குது. இங்கேருந்து காட்டு வர பாருங்கள், அங்கே இருக்குன்னு நான் அதனுடைய என்ட்ரு பாயிண்ட். ஸோ அது வரைக்கும் ஏறணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கண்டிப்பாக நீங்கள் நாக்கு தள்ள போகுது. சாரிங்க, நாங்கள் எதுவும் மேலே போய் ஏறணும்னு நினச்சோம். பரவாயில்ல, இங்கே தான் இருக்குது. இந்த சந்திரமுகியில் கேட்டை பார்த்தாலே பயமாக இருக்குன்னு வாங்கல, அந்த மாதிரி மழையை பார்த்தாலே பயமாக இருக்குது. பாருங்கள், அந்த ரிவருடைய கலர் பாருங்கள், தெரியுது கேமராவில். என்ன கிளியராக இருக்குது பாருங்கள் தண்ணி. ஆக்சுவலாக இது வந்து ஹிமாலயாஸ்னுடைய ஒரு பகுதி. இந்த 2 மேல் ஃபீமேல் ரிவரில் ஒன்று ஏதோ ஒன்று பிரம்மபுத்திராவோட போய் ஜாயிண்ட் ஆகுமா? இல்லை, இது 2மே சேர்ந்து பிரம்மபுத்திராவில் ஜாயிண்ட் ஆகும். ஓகே. 2 வெவ்வேறு இடத்துலேருந்து வருது. ஓகே, 2 வெவ்வேறு இடத்துலேருந்து வந்து இங்கே ஜாயிண்ட் ஆகி பிரம்மபுத்திராவில் போய் ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய இந்த ஹிமாலயன் வாட்டர் நாங்கள் பாட்டிலேருந்து அடைச்சி தரோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த தண்ணி தான் இது. எப்படி ஓடிட்டு தான் இது கிளேஷியல் வாட்டர். எப்படி ஓடிட்டு இருக்கு பாருங்க. ஆக்சுவலாக பாய் வந்து நேபாளிலேயே எங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். குடித்தா உடனே சளி பிடிச்சிடும் அப்படிங்கிறாரு. நிறைய க்யூர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்க, இந்த பாலத்தினுடைய என்ட்ரி பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். நான் சொன்னேன் இல்லையா, அடிக்கடிக்கு இங்கே எர்த்குவேக் வரும், ஃப்ளட்டு வரும், வைல்ட் ஃபயர்னால இந்த ஊர் பாதிக்கப்பட்டிருக்குங்க. எப்போல்லாம் ஃப்ளட் எர்த்குவேக் வருதோ இந்த பிரிட்ஜ் வந்து கண்டிப்பாக டேமேஜ் ஆகுமாங்க. ஸோ 2008 தான் இதை வந்து பெர்ஃபெக்டாக ஓரளவுக்கு தாங்கக்கூடிய அளவில் கட்டியிருக்காங்க. லிமிட்டடான மக்கள் தான் ஒரே டைமில் நடக்க முடியும், அதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரொம்ப க்ரௌட்லாம் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ வாங்க எப்படி இருக்குங்க என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை காட்டுறேன். லைட்டாக ஜர்க் ஆகுது. நீங்கள் என்ன தான் கேமராவில் பார்த்தாலும் இங்கே நாங்கள் ஃபீல் பண்ணுற அந்த இது வந்து உங்களுக்கு வராது. அதனால் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிப்பாங்க. உண்மையிலே கிட்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. கீழே மட்டும் ஒரு இடத்துல விவேக் சொல்லுவாங்கல்ல, கீழே பார்க்காம மலேசியாவில் நடந்து வாங்கடா பை, இந்த அட்ரினல் இதுவாகும்னு சொல்லுவாங்களே. சரியான ஹைட். ஆக்சுவலாக அங்கேருந்து பார்க்கும்போது தெரியலங்க, இங்கேருந்து பார்த்தா தெரியுது எவ்வளோ டெப்த்தாக இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், கீழே இது வரைக்கும்லாம் வெள்ளம் ஓடிச்சுன்னா எப்படி இருக்கும். ஆக்சுவலாக இப்படி ஆடுதுங்க, அதுவே ஒரு த்ரில்லிங்காக இருக்குது பயங்கரமாக. நீங்கள் 2 வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலாக எனக்குலாம் உண்மையாகவே இந்த ஸ்கை ஜம்பிங்லாம் பண்ணும்போது ஒரு மாதிரி அட்ரினல் இதுவாகும்ல, அந்த ஃபீல் ஆகுது ஒரு மாதிரி. இங்கே பாருங்கள் தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்கு பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து ராஃப்டிங் பண்ணுவோம், அதான் இங்கே பியூட்டியே. இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பட் ஆனால் தண்ணி நிறைய இருக்கும்போது இங்கே வந்து ராஃப்டிங் நடக்கும். அதுவுமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்க. நீங்கள் வரணும், ராஃப்டிங் வரலாம், செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக சேஃபான ரிவர் ராஃப்டிங்க்கு. இப்போ நேபாளையும் இதே மாதிரி ஒரு ரிவர் பார்க்கலாம், அதில் வந்து ராஃப்டிங் அவ்வளோ ஏன்னா அந்த முதலையெல்லாம் இருந்துச்சு. இங்கே வந்து வைல்ட் அனிமல்ஸோடைய ஆபத்தும் இல்லை, ரொம்ப கம்மி இல்லை. ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் இதுதாங்க, இந்த பாருங்கள் ஃபுல்லாக மலை, ரிவர், அந்த சவுண்டு, வாத்து கத்துது, சின்ன சின்ன பேர்ட் சவுண்ட்லாம் வருது.
எந்த டூரிஸ்ட் ஆக்டிவிஸ்ட்டை எடுத்துக்கிட்டாலும் இங்கே வந்து நேச்சுரலோட ஒன்றிணைஞ்சு தான் இருக்குது. ஸோ அதுதான் பூட்டானுடைய ஸ்பெஷாலிட்டி. லிமிட்டடான டூரிஸ்ட்டை தான் அவங்க உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ யூரோப்லேருந்துலாம் வரணும்னா $100 பே பண்ணணுமா. ஸோ அந்த மாதிரி ஒரு நாளைக்கு விசாக்கு $100 பே பண்ணணும். ஸோ இந்தியன்ஸுக்கு 1200 $2000 வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இந்தியன்ஸுக்கு ஒரு நாளைக்கு 1200 தான். ஓகே. ஸோ 3 கண்ட்ரி தான் ஆன் அரைவல் விசா அலௌடு. இந்தியா, பங்களாதேஷ், மால்டீவ்ஸ். ஸோ மீதி எல்லாருமே நீங்கள் பே பண்ணி வர மாதிரி தான் இருக்கும். அதுவுமே லிமிட்டடான மக்களை தான் அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்து இவங்களுடைய பொருளாதாரமே டூரிஸ்ட்டை நம்பி தான் இருக்குது. ஆனால் அதுலேயுமே அவங்க இந்த நேச்சரை இந்த கல்ச்சரை பாதிச்சிடக்கூடாதுங்கிறத லிமிட்டட் ஆக்சஸோடையே தான் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம பனியா போய் அப்பா சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்குது. இந்த வீடியோவில் பார்ப்போமே அந்த மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒரு பிரேக் தேவை, ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துக்கு டூர் போகணும் அப்படின்லாம் விரும்புகிறவங்க கண்டிப்பாக பூட்டான் ட்ரை பண்ணலாம். ஸோ ஹிமாலயாஸ்னுடைய ஏதோ ஒரு ஹைட்டில் இருந்து தான் அப்படியே ஒரு ஊற்றா நிறைஞ்சு இந்த ஆறு வந்துட்டு இருக்கோம். எங்கன்னு தெரியல, அதெல்லாம் ஃபைன் பண்ண முடியுமான்னு தெரியல. இல்லை கிளேஷியல் வாட்டர் பை, அதாவது பனிக்கட்டியாக கிடக்கும்ல. ஓ அதுதானே அது பனிக்கட்டியில் அதுதான். ஓகே. இது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பூட்டான் வரவங்க நிறைய பேர் வந்து இங்கே ஃபுட் எப்படி இருக்கும், ஹோட்டல் எப்படி இருக்கும்னா நிறைய நினைப்பீங்க. ஆக்சுவலாக சின்ன காஃபி ஷாப்னா கூட அவ்வளோ ஆர்கனைஸ்டாக, ரெஸ்ட் ரூமோட, பீஸ்ஃபுல்லாக, எவ்வளோ பேர் வந்தாலும் சாப்பிட்ற அளவுக்கு கேப்பபிலிட்டியோடு வச்சுருப்பாங்க. நீங்கள் எந்த ஹைவே எந்த ரோட்டில் போனாலும் உங்களுக்கு ஹோட்டல் இருக்கும். சிமிலராக இந்தியன் சாப்பிட்ற மாதிரியே ஃபுட்டு இருக்கும், டீ இருக்கும், காஃபி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபுட்டு, காஃபி, டீ, ரெஸ்ட் ரூம், ஹோட்டல் அப்படியே இருக்கும். ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் வரி பண்ணவே தேவையில்ல. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டு பற்றி தான் ரொம்ப வரி பண்ணோம். ஆக்சுவலாக இது வரைக்கும் நாங்கள் போன ட்ரிப்லேயே எங்களுக்கு இந்த ட்ரிப்பில் தான் ஃபுட்டு ரொம்ப கன்வீனியன்ஸாக இருக்குது. அது ரெண்டாவது எல்லாமே ஆர்கானிக். அஜினோமோட்டோனா என்னன்னே தெரிலன்றாங்க. அது இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. அதுவும் ஃபுட்டோட குவான்டிட்டி அவங்க சர்வ் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் லெவல், ஒரு பசி ஆற்றக்கூடிய அளவு தான், ரொம்ப ஓவர் ஃபுட்டெல்லாம் கிடையாது. ஆமாம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். இங்கே நல்லா பயங்கரமாக இருக்கு. இங்கே யாரோ நம்ம பையப்பில் வந்துட்டு போயிருக்காங்க, வச்சுட்டு போயிடுவாங்க. நாட்டி ஆக்சுவலாக வந்து ஏதோ ஒரு வடக்கன். ஆக்சுவலாக வந்து இந்தியன்ஸுக்கு ஃப்ரீ விசா தாங்க இருந்துச்சு. நிறைய பேர் இங்கே வந்து நார்த் இந்தியன்ஸ் தான் அவங்க மெயினாக சொல்கிறாங்க. நான் வீடியோவில் சொல்கிறேன், அஃபண்ட் ஆகாதீங்க. அவங்க சொல்கிறத நான் சொல்கிறேன். அவங்க வந்து ரொம்ப ஸ்பிட் பண்ணுறாங்க, நேச்சரை ரொம்ப டேமேஜ் பண்ணுறாங்க, ரொம்ப அதாவது அவங்களுடைய ப்ரேயர்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சூப்பர் மேலாம் ஏறி நின்றுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய பண்ணதுனால, ஸோ ஃப்ரீயாக இவ்வளோ ஆக்சஸ் இருக்கிறதுனால தானே நீங்கள் வந்து அதை மதிக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ ஒரு நாளைக்கு 1200 பே பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு அதனுடைய வேல்யூ தெரியும். நீங்களும் மணி பே பண்ணி வரும்போது ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துப்பீங்க அப்படின்னு சொல்லி யார் உள்ளே வந்தாலும் இந்தியன்ஸ் 1200 விசான்னு ஆக்கிட்டாங்க. இன்னொரு விஷயம் நிறைய நீங்கள் பார்க்கலாம். இங்கேயும் இருக்கும், நேபாளில் இருக்கும், சிக்கிமில் இருக்கும். இன்னொரு விஷயம், பூட்டான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது என்னென்னு சொன்னால், ஏகப்பட்ட வெரைட்டியில் டீ வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-12 வெரைட்டி டீ நேச்சுரலாக இருக்குது. அது இல்லாமல் இன்னும் நம்ம கேட்டால் போட்டு தராங்க. பிளாக் காஃபி இங்கே குடித்தோம். அதாவது காரில் ஹில்ஸில் ஏறி வரோம், தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு. பிளாக் காஃபி குடிச்சதுக்கப்புறம் தூக்கம் போயிடுச்சு. நைட்டு 11-12 மணி வரைக்கும் தூக்கம் இல்லை, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்கான நேச்சுரலான காஃபி, டீலாம் இங்கே கிடைக்குது. அதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ ஓகே, அங்கேருந்து வந்ததுக்கப்புறமா இங்கே ஒரு 2-3 காஃபி ஷாப், அப்புறம் ஐஸ்கிரீம் ஷாப்லாம் இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு ரிலாக்ஸாக அப்படியே டீ சாப்பிட்டு அழகாக அப்படியே போகலாம். ஸோ இதுதான் அந்த பிரிட்ஜ். இப்போ மறுபடியும் இந்த சைட்லேருந்து அந்த சைடு போக போகிறோம். இட்ஸ் a ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். வாங்க காட்டுறேன்.